ஹாய் எவ்ரிவன். நேத்தே நம்ம தாஜ்மஹாலை பத்தி ஃபுல் அண்ட் டீட்டெயிலா ஃபுல் ஹிஸ்டரி அண்ட் டீடைல்ஸ் எல்லாம் பார்த்திருந்தோம். பட் ஆனா அந்த ஒரு தாஜ்மஹால் கடியில என்ன இருக்கு அண்ட் அந்த ஒரு சிறை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 22 சிறைகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது உண்மையா? அண்ட் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சர்வே பண்ணி பாக்குறப்ப அவங்க ஒரு சில நியூஸ்ல பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் என்ன நியூஸ்? இந்த ஒரு சிறைகள் வந்து பாத்தீங்கன்னா 22 தான் இருக்கா அண்ட் அதுக்கு மேற்பட்டு இருக்கா? அது எதுக்காக யூஸ் பண்ணிருக்காங்க? அண்ட் மெயினா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கடியில அதாவது அந்த ஒரு தாஜ்மஹாலுக்கு அடியில மிகப்பெரிய ஒரு சிவன் சிலை இருக்கு. சோ அத வந்து பாத்தீங்கன்னா மூடி மறைச்சிட்டு இருக்காங்க இத்தனை காலமா. சோ அந்த ஒரு சிவன் சிலையை எடுத்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நியூஸ் உண்மையா பொய்யா? சோ இது மாதிரியான எல்லா கேள்விகளுக்கும் இந்த ஒரு வீடியோல ஃபுல் அண்ட் டீடைலா ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் உங்க இன்ஃபார்மர் தினேஷ் ஐடி ஸ்குவாட். சோ இந்த ஒரு தாஜ்மஹாலை கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு முன்னாடி ஷாஜகான் இவரு கட்டினது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சோ மும்தாஜுக்காக உண்மையான ஒரு ட்ரூ லவ்வுக்காக கட்டினதுதான் இந்த ஒரு தாஜ்மஹால். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பலாயிரம் கோடி செலவு பண்ணி பலாயிரம் யானைகள் பீப்புள்ஸ் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு செலவு பண்ணி கட்டினது. அண்ட் அந்த ஒரு சிறைக்கடியில மிகப்பெரிய ஒரு சிறைகள் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நியூஸ் ஆகட்டும் சோ எல்லாத்துக்கும் மேக்சிமம் தெரிஞ்சிருக்கும். பட் ஆனா இந்த ஒரு சிறை இன்றளவே வந்து பாத்தீங்கன்னா இப்ப போனா கூட ஒரு க்ளோஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா அந்த ஒரு பொதுமக்கள் பார்வைக்கு விடப்படாது. இன்றளவுமே அந்த ஒரு செக்யூரிட்டி ஆகட்டும் அண்ட் கவர்மெண்ட் ஆகட்டும் பேன் பண்ணி வச்சிருக்காங்க. அது எதனால அப்படின்னா சோ இன்றளவுமே தாஜ்மஹால் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொக்கிஷமா பாத்துக்கிட்டு வராங்க. ஏன்னா அதுக்கு கலர் சேஞ்சிங் தன்மை இருக்கு இல்லையா? காலையில ஒரு மாதிரியும் சோ மதியானம் ஒரு மாதிரியும் சாயங்காலம் ஒரு மாதிரியும் வெயில் அடிக்கிறப்ப ஒரு மாதிரியும் சோ பாத்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற போல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாவே சேஞ்ச் ஆயிடும். சோ அது மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷல். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல கட்டப்பட்டது. சோ கவர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு அந்த காலத்துல கட்டப்பட்டது எதையுமே வந்து பாத்தீங்கன்னா அவளுக்கு இடிக்கிறதாகட்டும் சோ இதுமாதிரி பண்ண விட மாட்டாங்க. சோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு டைம்ல பொதுமக்கள் பார்வைக்கு விடப்பட்டுச்சு அப்படின்னா இன்றளவுமே தாஜ்மஹாலுக்கு எல்லாம் போனோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரட்டா செக்யூரிட்டி எல்லாம் அதிகமா வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா சிசிடிவி கேமரா ஆல்சோ. சோ ஒவ்வொரு தூண்லையும் பாத்தீங்கன்னா கிறுக்கிறது அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதை போய் சுரண்டுறது கையை வச்சிருக்க கம்முனுக்காம ஏதோ ஒன்று பண்றது இது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டைம்ல கவர்மெண்ட் ஆல்சோ இது வந்து பாத்தீங்கன்னா பேன் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா தன்னோட காதலி நேம போய் அந்த தூண்ல எழுதுறதாகட்டும் அண்ட் பாத்தீங்கன்னா ஹார்ட்டை போட்டு எழுதுறதாகட்டும் அண்ட் பிளேம்ஸ் போட்டு பாக்குறதாகட்டும் சோ இப்படி எல்லாம் இருக்கு இல்லையா? சோ இது மாதிரி விஷயங்கள் இப்படி பண்றதுக்குள்ள இப்படி இருக்கிறப்ப கொஞ்சம் அந்த செக்யூரிட்டி ஆக்சோ தனியா அலர்ட் பண்றாங்க. இது மாதிரி பண்றவங்களா வெளியேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ஒரு தாஜ்மஹால் கடியில அந்த ஒரு பிளேஸ் அதாவது போகக்கூடிய வழி இருக்கும் இல்லையா? சோ இந்த ஒரு வழி ஓபன் பண்ண அப்படின்னா சோ ஸ்ட்ரெயிட்டா பாத்தீங்கன்னா அரை கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு இருட்டு அண்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்பயும் போல ஒரு ட்ரெயின் அந்த ஒரு தண்டவாளம் சொல்லுவாங்க இல்லையா? சோ அது மாதிரி ஸ்ட்ரெயிட்டா போகும். அண்ட் அப்படி இருக்கக்கூடிய ஒரு டைம்ல இதுக்குள்ள இந்த பொதுமக்களை விட்டா பாத்தீங்கன்னா உள்ள எல்லாம் கிறுக்கி வச்சிருவாங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொக்கிஷமா அந்த எப்படின்னா அந்த காலத்துல உருவாக்கப்பட்டது. சோ ரொம்ப பாத்துட்டு வரும் இல்லையா? சோ அது மாதிரி பாத்துட்டு வராங்க அப்படின்னு தான் சொன்ன கவர்மெண்ட். சோ அதனால தான் இன்றளவுமே பொதுமக்கள் ஆகட்டும் சோ பீப்புள்ஸ் யாரா இருந்தாலுமே வெளியே அதாவது வெளியில இருந்து பாத்துக்கலாம். சோ வந்து பாத்தீங்கன்னா உள்ள போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றளவுமே ரூல்ஸ் ஆகட்டும் எல்லாமே போட்டிருக்காங்க கவர்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. சோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு டைம்ல ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா இவங்க கவர்மெண்ட் தனியா ஒதுக்கப்பட்ட ஒரு குரூப் அப்படின்னு சொல்லணும். அதாவது பழங்கால பொருட்களை கொஞ்சம் பராமரிக்கிறதாகட்டும் அண்ட் பாதுகாக்கிறதாகட்டும் சோ இது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறவங்க இந்த ஒரு குரூப் என்ன பண்றாங்க அப்படின்னா சோ இதுக்கடியில இந்த ஒரு நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அந்த ஒரு காலகட்டத்துல அதிகமா போயிட்டு இருக்கு. அதாவது இந்த ஒரு தாஜ்மஹால் கடியில மிகப்பெரிய ஒரு சிவன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சிவனை எடுத்துட்டு மேல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேஸ் போறதாகட்டும் சோ இது மாதிரி நடக்கக்குள்ள ஹைகோர்ட் ஆகட்டும் சோ இந்த ஒரு கேஸ் நல்லா பயங்கரமா தெருக்கி விடப்படுது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு டைம்ல ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சர்வே பண்ண சொல்லி வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்றாங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா அவங்க உள்ள போய் திறந்தெல்லாம் பாக்குறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு கழிச்சு ஓபன் பண்றாங்க அப்படின்னு சொல்லணும். அண்ட் இவங்க உள்ள போய் பாக்குறப்ப கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 22 சிறைகள் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? சோ 22 சிறைகள் இல்லையாமா கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேற்பட்ட சிறைகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. இந்த ஒரு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சொல்றாங்க. பட் ஆனா இந்த ஒரு சர்வே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80% நம்மளா அப்படிதான் சொல்லணும். சோ இவங்க இந்த ஒரு நியூஸ ரொம்ப பொய்யா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நியூஸ் வச்சு பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு அந்த ஒரு டைம்லயே. சோ எனிவே இப்படி இருக்கக்கூடிய டைம்ல அண்ட் சில போட்டோஸ் கூட நிறைய லீக் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு போட்டோஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு கதவுல இருக்கும் இல்லையா? இப்போ ஒரு குகை அதாவது இப்போ ஒரு அந்த தாஜ்மஹால் கட்டுறக்குள்ள சோ இப்போ கேட்வே அப்படின்னு சொல்லிட்டு வழியை விட்டுருப்பாங்க இல்லையா? அது மாதிரி அந்த ஒரு குகைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சில வழிகள்ல இருக்கு. ஏன்னா அந்த ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பொந்து மாதிரி அங்கங்க அப்படியே சுத்தி போற மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா? சோ அது மாதிரி நிறைய வழிகள் இருக்கு. அந்த ஒரு வழிக்குல கதவை வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல கல்லாலே பண்ணிருப்பாங்க. சோ அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லணும். சிற்பமாகட்டும் அந்த ஒரு பொம்மை எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். சோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு டைம்ல ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா உள்ள போய் சர்வே எடுத்து பார்த்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த ஒரு பிக்சர்ஸ் எல்லாம் லீக் பண்றாங்க. அந்த ஒரு கதவுல வந்து பாத்தீங்கன்னா
ரொம்பவே டேமேஜ் ஆகி கிடக்குது. சோ அந்த ஒரு கதவை நாங்க இப்ப சரி செஞ்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பிக்சரை எடுத்து லீக் பண்றாங்க. சோ இது எப்பல இருந்து நடக்குது அப்படின்னா, இந்த ஒரு கேஸ் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு நிறைவேறப்படுது. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சொன்ன உடனேயே டக்குன்னு சிறைக்கு போய் பாக்குறது அது மாதிரிலாம் பண்ண கிடையாது. ரொம்ப நாள் வாட்ச் பண்ணி அண்ட் அதுக்கப்புறம் இதை பத்தி ரொம்ப கொஞ்சம் பெருசா இஷ்யூ போயிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் தான் போய் பார்த்திருக்காங்க அப்படிதான் சொல்லணும். அண்ட் இது உள்ள போய் பாக்குறப்ப அந்த ஒரு கதவை இதெல்லாம் பாத்தீங்கன்னா சரி பண்ற வேலையை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். சோ அதுக்காக பொதுமக்கள் ஆகட்டும் எல்லாத்தையுமே உள்ள இழுத்துட்டு வந்துட்டு ரொம்ப சீக்கிரட்டா பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சில சர்வேலன்ஸை பாத்தீங்கன்னா அந்த ஒரு டைம்ல லீக் பண்றாங்க. பட் ஆனா இது கூடவே நிறைய சேம்பர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. நான் சொன்னேன் இல்லையா 100க்கும் மேற்பட்ட சிறைகள் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்கு மேலேயே அதிகமா இருக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா சொல்லியிருக்காங்க. பட் ஆனா இந்த ஒரு 22 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இது பொய்யா தான் போயிட்டு இருந்துச்சு போல. இவங்க ஒரு அபிஷியலா சொல்றப்ப இது கொஞ்சம் நம்மள அப்படிதான் சொல்லணும். முன்ன சொன்ன மாதிரி தான் ஒரு 80%. சரி ஓகேங்க. சோ இப்ப அந்த ஒரு தாஜ்மஹால் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பில்டிங். சோ அதுக்கு கீழே இந்த ஒரு சிறையாகட்டும் சோ சீக்கிரட்டா வச்சிருக்காங்க இல்லையா. சோ இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு காலகட்டத்துல எந்த ஒரு முஸ்லிம் பீப்புள்ஸ் மிகப்பெரிய ஒரு பில்டிங் கட்டினாலுமே சீக்ரெட் கேட்வே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சேம்பரை யூஸ் பண்றது ஒரு கொலை வழக்கம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா அந்த ஒரு சீக்ரெட்டான கேட்வேஸ்ல ரொம்ப ரொம்ப ஒரு பாதுகாப்பா யூஸ் பண்ணுவாங்களாமா. சோ சில இம்பார்ட்டன்ட் இல்லீகல் பிசினஸ் சம்திங் ஏதோ அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்ரெட்டா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. அண்ட் கூடவே இந்த ஒரு கேஸுக்காக தானே இந்த ஒரு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் போய் பாத்தீங்கன்னா சர்வே பண்ணாங்க. சோ அதுக்காக தான் கவர்மெண்ட் இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் அனுப்பிவிட்டாங்க. இப்படி போய் உள்ள பாக்குறப்ப ஜஸ்ட் பாத்தீங்கன்னா கொகை மட்டும் தான் இருக்கு, பழைய பொருட்கள்லாம் அந்த அளவுக்கு எது இல்ல. அதுவும் நீங்க சொல்ற மாதிரி நீங்க கேஸ் போட்ட மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சிவன் சிலை இல்லவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சில போட்டோஸ் ஆகட்டும். சோ இந்த ஒரு கேஸ் நல்லா பயங்கரமா போயிட்டு இருக்கப்ப இந்த ஒரு செயலை லீக் பண்றாங்க. சோ இப்படி இருக்கிறப்ப பார்த்த உடனே அதை வியந்து போறாங்க. ஏன் அப்படின்னா சோ சாமி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நியூஸே பாத்தீங்கன்னா பொய்யா தான் வந்திருக்கு. அண்ட் இவங்களையுமே நம்ப முடியாது. சோ இப்படி இருக்கக்கூடிய டைம்ல மிகப்பெரிய ஒரு குழப்பம் இருக்கும் இல்லையா. அண்ட் அதே போலதான் இந்த ஒரு டைம் இருந்திருக்கு. அண்ட் இது அவ்வளவுக்கு கண்டுக்கல அப்படின்னு சொல்லணும். அண்ட் நிறைய பேர் சிவன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க, சில பேர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நியூஸும் பரப்பிட்டு வராங்க. இப்படி இருக்கக்கூடிய டைம்ல யார் சொல்றதா நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு சர்வேலன்ஸ் இருக்கு இல்லையா. அந்த ஒரு சர்வேலன்ஸ்ல சொல்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா சிவனே இல்ல, சோ பழைய பொருட்கள்லாம் இருக்கு, பட் ஆனா அந்த சிவன் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டீங்களா அந்த ஒரு பொருளே கிடையாது, அந்த ஒரு சாமியே அங்க இல்ல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த ஒரு காலகட்டத்துல இந்த ஒரு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஏஎஸ்ஐ இவங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லிடுறாங்க. இப்ப ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறப்ப சிவன் கோவில் இல்ல, அதாவது சிவன் சேவை இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லிட்டாங்க இல்லையா. சோ இந்த ஒரு நியூஸ் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா எல்லா பொதுமக்கள் எதுவுமே நம்பப்பட்டுட்டு வருது. பட் ஆனா அது ஒரு உள்ள அபிஷியலா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய மறைச்சிட்டு இருக்காங்களா அதுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருந்துட்டு வருது. அண்ட் நிறைய பேரு இதுக்குள்ள சிவன் இருக்கு, நிறைய பேரு இதுக்குள்ள சிவன் இல்ல, ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டாங்க நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நியூஸ் ஆகட்டும் இந்த ஒரு விஷயத்த ரொம்பவுமே பரப்பாம ரொம்பவுமே சீக்கிரட்டா வச்சுட்டு வராங்க இன்றோமே அப்படின்னு சொல்லணும். சரி எனிவே இப்ப அந்த ஒரு காலகட்டத்துல அவுரங்கசீப் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆட்சியை கைப்பற்றினார் இல்லையா. அதாவது இவங்க ஷாஜகான ஒரு சிறைக்குள்ள அடைச்சிட்டு சோ இவர் ஆட்சியை கைப்பற்றி ஷாஜகானுக்கு பின்னாடி இருக்கிறவங்க எல்லாத்தையுமே கொண்டு இந்த ஒரு ஆட்சியை கைப்பற்றாரு. அண்ட் இப்படி இருக்கக்கூடிய ஒரு டைம்ல அந்த ஒரு சிறையில இருந்து பாத்தீங்கன்னா சில வருஷங்கள் வச்சு பாத்தீங்கன்னா வெளியிலும் வந்தாரு. அண்ட் இந்த ஒரு தாஜ்மஹாலை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே சீக்கிரட்டா பாதுகாத்துட்டு வந்தாங்க. வயசான காலத்துல ரொம்ப ஒரு பார்வமங்கள்லாம் போகுது. அண்ட் கூட இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணி தராங்க. அண்ட் இப்படிலாம் ஒரு டைம் இருந்தாலுமே அண்ட் அந்த ஒரு தாஜ்மஹால் இப்ப தவிச்சிட்டு வந்துட்டு இருக்கு அந்த ஒரு கேஸ் டைம்ல. சோ ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்துக்கு அதாவது இங்க ஒரு சிவன் சிலை இருக்கு இல்லையா, இப்படி சொன்னீங்க கேஸ் போட்டீங்க இல்லையா, இந்த ஒரு சிவன் சிலை இந்த ஒரு தாஜ்மஹால் கட்டின ஷாஜகானுடைய பையன் அவுரங்கசீப் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு முஸ்லீம் கோயில கட்டியிருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா சில தொலைவில் இருக்கு அப்படின்னு சொல்லணும். அந்த ஒரு முஸ்லீம் கோயிலுக்கு அடியில இந்த ஒரு சிவன் சிலை அங்க இருந்து கண்டெடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஒரு அபிஷியலான ஒரு நியூஸ் லெட்டர் அந்த ஒரு டைம்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இப்படி சொல்றது நினைச்சு பாக்குறப்பவே ஒரே குழப்பமா இருக்கு. அதாவது இங்க வச்சது எப்படி அங்க வரும் அண்ட் அங்க வச்சது எப்படி இங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த ஒரு காலகட்டத்துல அப்படி யூஸ் பண்ணி அவங்க செத்து போயிடுறாங்க. அண்ட் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இப்படி அப்படின்னு சொல்லி வச்சு பாத்தீங்கன்னா அந்த ஒரு கேஸ் டைம்ல இதை சொல்லி இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளிய வச்சுறாங்க. சோ இதுதான் மெயினான ஒரு ப்ராசஸ் ஆன கேம் அப்படின்னு தான் சொல்லணும்.
இன்றளவுமே அதுக்கடியில அந்த ஒரு சிலையாகட்டும் சிறையாகட்டும் ஸோ எல்லாமே இருக்கிறதுல உண்மைதான். இன்றளவுமே போய் பார்த்தோம்னா நான் இன்னும் போனது கிடையாது. ஸோ இப்ப போனோம் அப்படின்னா கூட அந்த கூகுள்லாம் பிக்சர்ஸ்லாம் வருது, கேட்வே ஆஃப் சீக்ரெட் வே அப்படிலாம் போட்டு நிறைய வருது. அண்ட் அதுக்குள்ள போய் காசு போறதாகட்டும் அண்ட் சாமி கும்பிடுறதாகட்டும் இன்றளவுமே சீக்கிரட்டா பண்ணிட்டு தான் வராங்க. ரொம்ப தூரத்துல போனாங்கன்னா இதே மாதிரி பண்ணலாம், தப்பு கிடையாது. ஸோ ஏதோ இங்க 2 பேரும் பண்ணலாம் அண்ட் இன்றளவுமே பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறப்ப ஸோ மிகப்பெரிய ஒரு சீக்ரெட்டான ஒன்றத்தை வச்சுட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். சரி, எனிவே வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி எந்த ஒரு நியூஸ் எடுக்காம அந்த ஒரு கேஸ் டைம்ல இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இங்க இருக்கிற சிலை அங்க எடுக்கப்பட்டது. சோ அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சிலை இருக்கு, மாத்தி கேஸ் பட்டி அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கேஸ் முடிக்கப்படுது. சோ இன்றளவுமே தாஜ்மஹால் ஆகட்டும் சோ எல்லாமே பயங்கரமா பாத்தீங்கன்னா சொல்லிட்டு தான் வராங்க. சரி, நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தாஜ்மஹாலுக்கு உள்ள இருக்க என்னென்ன பொருட்கள் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுல என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். லெட்ஸ் பை, see you guys.